பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம், என்னோட பேர் பூங்குன்றன். நான் புதுச்சேரி பக்கத்தில் இருக்க பூர்ணாங்க போன்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு இயற்கை விவசாயி. நான் இப்போ நின்றுட்டுருக்கிறது ஒரத்தூர்னு முண்டியம்பாக்கம் பக்கத்தில், விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரத்தூர்னு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயத்தில் நிலத்தில் நின்றுட்டுருக்கோம். அந்த நிலம் வந்து மரியாதைக்குரிய சீதாராம் அவர்களுடைய மகன், என்னுடைய நண்பர் சங்கருடைய நிலம். இது வந்து ஒரு வறண்ட நிலம். வறண்ட நிலம்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிற நிலம். அந்த நிலத்தில் மற்ற பயிர்கள் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் அவர் வந்து என்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக கேட்டார். இந்த மாதிரி மரப்பயிர் பண்ணி விட்டுறலாம், பழமரப்பயிர் பண்ணிடலாம், அதன் மூலமாக குறைவான தண்ணியை வச்சு நம்ம விவசாயம் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த நிலத்தை டெவலப் பண்ணலான்னு பார்த்தோம். முதல்ல என்ன பண்ணோன்னா, இதில் என்ன பயிர் வைக்கிறதுன்றதை முடிவு பண்ணோம். முதல்ல கொய்யா செடி வைக்கலாம், அடர் நடவில் கொய்யா செடி வச்சு அதுலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இந்த மண் வந்து இயற்கையிலே சுண்ணாம்புக்கல் நிறைஞ்ச மண்ணாக இருந்தது, தண்ணி வசதி ரொம்ப குறைவான நிலமாக இருந்தது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த கொய்யா செடி நல்லா வளரும்ன்ற நம்பிக்கை இருந்தது. ஏன்னா பக்கத்துலலாம் கொய்யா போட்டிருந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால கொய்யா வச்சிடலாம். ஏன்னா ஒரு 1.5 வருஷத்துலேயே நம்ம அறுவடை ஆரம்பிச்சிடலான்றதுனால கொய்யா போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். முடிவு பண்ண உடனே அந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி இருந்த அந்த மழை காலங்களில் முழுக்க பலதானியம் விரைச்சி விட்டோம். 2 முறை பலதானியம் விரைச்சி விட்டு மண்ணை சுத்தமாக வளப்படுத்தணும். 2-45 நாளுக்கு ஒரு தடவை அந்த பலதானியங்கள், எண்ணெய் வித்து பயிர், தானிய வகை பயிர், பயிர் வகை பயிர் மூணுத்தையும் கலந்து நல்லா அழகாக விதைச்சி விட்டோம். அதை 45ஆவது நாளில் ஒரு தடவை நல்லா ஓட்டி விட்டோம். அப்போ அதில் 3 வகை பயிரும் இருக்குது இல்லைங்களா, பயிர் வகை பயிர், எண்ணெய் வித்து பயிர், தானிய வகை பயிர், 3 வகை சத்தை மேல் மண்ணுக்கு கொண்டு வந்தது. மேல் மண்ணை வளமாக்கணும். முதல்ல இந்த வளமாக்கி முடித்த உடனே நம்ம வேளாண்மை துறையில் சொட்டு நீர் பாசனம் பண்ணி கொய்யா செடி நடலான்னு போய் அவங்கள அணுகுனதுக்கு அவங்க விழுப்புரம் மாவட்டத்தை வேளாண்மை துறை உதவி பண்ணாங்க. உடனே அடர் நடவுக்கு ரெடி பண்ணோம். பண்ணும்போதே எங்களுக்கு தான் தண்ணி ரொம்ப பற்றாக்குறை இருக்கிற நிலமாக இருக்கிறதுனால முதன் முறையாக இந்த பகுதியில் உயிர்கறி வச்சு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். உயிர்கறின்னு எடுத்துனோம்னா மரம் மண்ணில் எவ்வளோ நாள் இருந்தாலும் மக்கிடும், ரொம்ப சீக்கிரமாக மக்கிடும். அதே சுத்தமாக எரிஞ்சு போன மரம் சாம்பலாகி போகிற இடம் தெரியாது மண்ணில் போட்டோம்னா. ஆனால் நடுவில் இருக்க கறி உயிர்கறின்னு சொல்கிறோம். இந்த உயிர்கறின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, கடைசி வரைக்கும் அந்த உயிர்த்தன்மையோடு இருக்கும் அப்படின்றதுனால அதை உயிர்கறின்னு சொல்கிறோம். இந்த கறி எடுத்துகிட்டு வந்து விவசாயம் பண்ணுற முறை, இப்போ சாதாரணமாக சொட்டு நீர் பாசனத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சிரும் அப்படின்னா, இந்த உயிர்கறி போட்டு விவசாயம் பண்ணோம்னா 15 நாளைக்கு ஒரு தடவை கூட தண்ணி பாய்ச்சலாம். ஏன்னா மேல் மண்ணில் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. நம்ம பாய்ச்சுற பாசன நீர் எல்லாமே அந்த கறி வழியாக உள்ளே போய் 2 அடி கீழே ஸ்டோரேஜ் ஆகிடும். இதனால் நமக்கு களை செடி முளைக்கிறது ரொம்ப கம்மியாகிடும். ஈரப்பதம் மண்ணில் இருக்கிறதுனால அந்த ஈரப்பதத்தை நோக்கி நிறைய நுண்ணுயிர்கள், மண்புழு வந்துடும். அப்போது அந்த செடிக்கு வேண்டிய அந்த நுண்ணுயிர் உரம், அந்த நுண்ணுயிர்களோட கழிவு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் கிடைக்கிறதுனால உயிர்கறி வச்சு பண்ணலான்றதை முடிவு பண்ணி உயிர்கறி வச்சு பண்ணோம். அந்த உயிர்கறி மூலமாக விவசாயம் எப்படி பண்ணலான்றதை இப்போ நான் உங்களுக்கு செயல் விளக்கமாக செஞ்சு காட்டுறேன். இப்போ நமக்கு தேவையான இடுபொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். கறி வாங்கி வச்சுட்டோம், பஞ்சகவியை ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஆட்டு எருவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது 3 மூலப்பொருளாக வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி எந்த எருவும் இதில் போடுறதில்ல. இந்த குழியை வந்து ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்கு முன்னாடி குழியை எடுத்து நல்லா ஆற வச்சுருக்கோம். பூமியோட சூடு குறையிறதுக்காக அதை ஆற வச்சுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்க அடியில் இருக்கிற மண் வந்து வளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மேலே இருக்கிறது வளமான மண். அதனால் அடியில் இருக்கிற வளமான மண்ணை வெளியே எடுத்துட்டோம். இப்போது ஒரு 2 அடிக்கு 2 அடி ஒரு குழியை எடுத்து வச்சுருக்கோம் ரெடியாக. இந்த குழி குறைஞ்சது ஒரு 15-20 நாள் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா, நிறையா சூரிய வெளிச்சம் பட்டு நிறைய தேவையில்லாத நுண்ணுயிர்கள் இருந்துன்னா இறந்து போகிறதுக்கும் இந்த செடி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உயிர்கறி எப்படி கலந்து வைக்கிறோன்னா, இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே உயிர்கறி, அப்புறம் ஆட்டு எரு, பஞ்சகவியை, இதை 3த்தையும் பெரிய தார்பாயில் கொட்டி நல்லா ஒரு முறைக்கு ஒரு 4 முறையாக கிளறி விட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையும் அதை பிரித்து நேரடியாக சூரிய வெளிச்சம் படாத அளவுக்கு அதை மூடி வச்சு அதை நல்லா பெரட்டி, நல்லா அந்த ஆட்டு எருவும் பஞ்சகவியும் நல்லா 2 அந்த கறியில் கலந்துருக்கும். அப்படியே ரொம்ப கலக்கலனாலும் ஆட்டு எரு முழுசாக இருந்தால் கூட அதனால் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. இதில் முக்கியமாக என்னென்னா,
எந்த அடி உரமும் நாங்கள் போட்டு இந்த செடியை வைக்கல, எரு கூட அடிக்கல. நாங்கள் பண்ணது என்னென்னா பலதானியம் 2 தடவை விரைச்சி விட்டு 45 நாளைக்கு ஒரு தடவை ஏரை ஓட்டி அதையே பாடாக்கி அதை எருவாக்கி வச்சோம்னா மட்டும்தான் அந்த வேலையை மட்டும்தான் செஞ்சோமா ஒழிய எதுக்கும் அடி உரமாக எதுவுமே போடல. அடி உரன்றது இப்போ போடுற பஞ்சகவ்யாவும் இந்த கறி இந்த ஆட்டு எரு இது கலந்த கலவை தான் நாங்கள் உரமாக இப்போவும் அந்த உயிர்கறியை நீர் சேகரிப்பு நுண்ணுயிர் நிறைய பெருகிறதுக்கும் மண் வளம் பெறத்துக்கும் செடியில் எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கும் வறட்சியை தாங்கிறதுக்கும் இந்த மாதிரி முறையை நாங்கள் பண்ணுறோம். இப்போது எப்படி இதை செய்ய போகிறோன்றதை பார்ப்போம். இப்போ உயிர்கறி பார்க்குறோம். இப்போ இந்த ஆட்டு எருவை 2 அரை கலக்க போகிறோம். ஆட்டு எருவும் அந்த உயிர்கறியும் முழுக்க என்ன செய்யணும், ஒரு 2 அரை கலக்கணும். இல்லை வேறு எந்த கழிவும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா காலம் முழுக்க இருக்கிற பொருள்ன்றதுனால இதை 2 அரை இப்போ கலந்துட்டோம். இதில் இப்போ தேவையான அளவுக்கு பஞ்சகவ்யாவை இதில் பஞ்சகவ்யாவை எடுத்து கலக்க போகிறோம். இப்போ 3 பொருள் சேர்ந்துருச்சு. உயிர்கறி, ஆட்டு எரு, பஞ்சகவ்யா. இது எல்லாத்தையும் நல்லா அழகாக இந்தமாரி தெளித்து விடுறது மூலமாக 2 அரை இந்த பஞ்சகவ்யா கறியில் அந்த ஈரம் வந்து நிறைய இழுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ ஆட்டு எரு போன இடமே தெரியல பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மிக்ஸ் ஆனதுனால நல்லா அதை வந்து உயிர்கறி வந்து பஞ்சகவ்யாவை முழுக்க உள்வாங்கி வச்சுக்கும். இந்த உள்வாங்கி வச்சுக்கின பஞ்சகவ்யாவை தான் இப்போ நம்ம இந்த உயிர்கறி கூட கலந்து இப்போ இந்த செடியில் நம்ம நிரப்புறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த செடி எப்படி வைக்க போகிறோன்றதை பார்க்குறோம். இப்போ தாய்மண் உடையாமல் இந்த செடியை எடுத்துக்கணும். இந்த தாய்மண் ரொம்ப முக்கியம். இந்த தாய்மண் உடையாமல் இதை வந்து நல்ல ஒரு கூரான பிளேடு வச்சு அழகாக நம்ம கட் பண்ணுறது மூலமாக தாய்மண் உடையாமல் வச்சுருக்கலாம். இந்த தாய்மண் உடையாத அந்த செடியை இளம் செடியை எடுத்துக்கலாம். இந்த இளம் செடியில் ஒட்டு மறையிற அளவுக்கு நம்ம முக்கியமாக அதை பார்த்துக்கணும். இதை ஒரு குழியில் நடுப்பகுதியில் இதை வச்சுட்டு இதுக்கேற்ற அளவுக்கு மண் போட போகிறோம். நல்லா மண் போடும்போது நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம எடுத்து போட்ட மண்ணை போடுறத தவிர்த்துடணும். அதை எடுத்து போட்ட மண்ணை ஏன் தவிர்த்துடணும்னா, எடுத்து போட்ட மண் அடிமண்ணில் அவ்வளோ சத்து இருக்காது, மேல் மண்ணில் நிறையா சத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு வச்சுட்டு செடியை இப்போ மேல் மண்ணை தள்ள போகிறோம். இப்போ இந்த மாதிரி மேல் மண்ணில் தள்ளுறதுனால கொஞ்சம் களையும் இந்த சுற்று பக்கத்தில் இருக்க களையும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ உதாரணமாக இது இப்படி வச்சுட்டோம் செடியை. இப்போ நம்ம இது பக்கத்துலேயே ஒரு 4 இன்ச் பைப் வச்சுருக்கோம். இந்த 4 இன்ச் பைப்பில் தான் நம்ம உயிர்கறியை நம்ம போட போகிறோம். இப்போ இந்த செடி முடிஞ்ச வரைக்கும் நேராக வச்சு இப்போ இதை ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஃபில் பண்ணுறது மூலமாக இந்த மேலே இருக்கிற டாப் சாயிலில் இருக்கிற மேல் மண்ணில் இருக்க அதீத சத்துக்கள் இந்த செடிக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ மேல் மண்ணை அவரை போட்டு அந்த குழியை நிரப்புறாரு. செடி வச்சுட்டோம், நேராக பார்த்து மேல் மண்ணை போட்டு நிரப்பு. மேல் மண்ணோட போட வேண்டிய அவசியம் என்னென்னா, மேல் மண்ணில் தான் நிறைய சத்து இருக்கும். கீழே இருந்து நோண்ட மண்ணில் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால இதை நம்ம இப்போ பண்ணிட்டோம். இது முடிஞ்சோடனே இப்போ நம்ம வந்து கலந்து வச்சுருக்க உயிர்கறி, இந்த உயிர்கறியில் என்னென்ன இருக்குன்னா ஆட்டு எரு, பஞ்சகவ்யம், கறி, இது 3த்தையும் கலந்த உயிர்கறியை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இதில் வந்து இந்த பைப்பில் 2 அடி ஆழம் வச்சுருக்கிற இந்த பைப்பில் நிரப்ப போகிறோம். இந்த பிவிசி பைப்பு அதுக்காக தான் வச்சோம். இது காலியாகவே இருக்குது பாருங்கள். இப்போ இதில் இந்த கலந்து வச்சுருக்கிற அந்த உயிர்கறியை இப்போ நிரப்ப போகிறோம். இந்த நிரப்புறதன் மூலமாக 2 அடி கீழே இந்த உரப்பொருளும் இது போய் சேர்ந்துடுது. இப்போ இதை முழுக்க நிரப்பிட்டு இந்த பைப்பை நம்ம வெளியே எடுக்கிறதன் மூலமாக ஒரு சல்லடை அமைப்பு இதில் உருவாயிடும். இந்த சல்லடை அமைப்பு உருவாச்சுன்னா இதில் இந்த மழை தண்ணியோ நம்ம போடுற சொட்டு நீர் பாசனத்தில் வர்ற தண்ணீரோ நேரடியாக அடி மண்ணுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் எப்பயுமே தண்ணி பாய்ச்சும் போது மேல் மண்ணில் இருக்கும்போது அதில் களை செடி வளர்கிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த மாதிரி அடியில் 2 அடி கீழே போகும்போது களை செடி வளர்கிற வாய்ப்பு இருக்காது. இந்த உயிர்கறியானது இந்த தண்ணியை முழுக்க தன்னை இடத்துல சேகரித்து வச்சுக்கிறதுனால இது முழுக்க ஒரு சேமிப்பு பொருளாகவே இந்த உயிர்கறி இருக்கும். அதோட வாழ்வாதாரம் முழுக்க இந்த உயிர்கறியாகவே இருக்கும். நம்ம சொட்டு நீர் பாசனம் கொடுக்கும்போது கொடுக்குற எல்லா நுண்ணுயிர் உரங்களும் நீர் வழியாக கொடுக்கும்போது இந்த நீரானது இந்த சொட்டு நீர் பாசனம் பைப்பு இங்கே விட்டுட்டோம்னா இதில் ஊறுற தண்ணி நேரடியாக நிலத்தோட அடிப்பகுதி 2 அடி கீழே போவதன் மூலமாக நம்ம ஒரு சிறப்பான மழைநீர் சேகரிப்பு பண்ணுறதுலையா இருந்தாலும் சரி தான், சொட்டு நீர் பாசனம் வழியாக பைப்பை நம்ம எடுத்து அதை நம்ம விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், இது வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஒவ்வொரு விவசாயம் இப்போ என்கிட்ட 1/2 மணி நேரம் தான் சார் தண்ணி பாயும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட 10 ஏக்கர் விவசாயம் பண்ண முடியும். இந்த மாதிரி முறையில் அந்த 10 ஏக்கரை ஒரு நாளைக்கு 1 ஏக்கர்ன்ற வகையில்
வாரம் முழுக்க நம்மளால் விவசாயம் இந்த மாதிரி விவசாயம் பண்ண முடியும். வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒரு நாள் அரை மணி நேரம் தான் சார் என் கிணத்துல தண்ணி இருக்கும், அதை வச்சு தான் விவசாயம் பண்ண முடியும்னா இந்த சொட்டு நீர் பாசனத்து வழியாக உயிர்கறி போடுவதன் மூலமாக நம்ம வறட்சியை தாங்கிக்கலாம். மழை நேரங்களில் மழைநீரை சேகரித்து வச்சுக்கலாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மழைநீர் அடியில் நம்ம பூமிக்கு அடியில் சேர ஆரம்பிச்சுன்னா நம்மளோட நிலத்தடி நீர் வந்து ரொம்ப அதிகமாக பெருகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா பேர மழை தண்ணி 2 அடி கீழே அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்துலேயே போயிடுதுன்னா அது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் பாருங்கள். மேலே தங்காது. இப்போ வளமான மண் அடிச்சுட்டு போகிறது தடுக்கப்படும். மேல் மண்ணில் இருக்க சத்து பொருள் எங்கேயும் வழிஞ்சு ஓடாமல் பூமியில் அனுப்பி திருப்பி வேர் மூலமாக அந்த செடிக்கு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதன் மூலமாக நம்ம மழைநீரை ஈஸியாக உள்ள அனுப்ப முடியும், பாசன பரப்பை அதிகப்படுத்த முடியும், மின்சாரத்தை சேமிக்க முடியும், நீரை சேமிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி சேமிக்கிறதுனால மின்சாரம் சேமிக்கிறதுனால நம்ம நிலக்கரி மூலமாக தான் நமக்கு அதிகபட்ச மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறோம். அப்போ அந்த வளத்தை பூமியிலேருந்து எடுக்க ஒரு குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட வருஷத்தில் அந்த நிலக்கரியே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி விவசாய முறையை பயன்படுத்துறது மூலம் மின்சாரத்தை சேமிக்கிறதுல தண்ணியை சேமிக்கிறதுல அதிக சாகுபடி பரப்பை ஏற்படுத்துறதுனால வேளாண் பெருமக்களுக்கு இதன் மூலமாக ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதன் மூலமாக ஒரு இயற்கை விவசாயத்தின் மூலம் ஒரு நல்ல பொருளை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க முடியுமா, நோய் இல்லாமல் வாழறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். நமது வேளாண் அறிவியல் மையத்தினை அணுகும் விவசாயிகளுக்கு, குறிப்பாக பலப்பயிர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அடர் நடவு தொழில்நுட்பத்தினை வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தணும். இதற்காக விவசாயிகளுக்கு லலித் என்னக்கூடிய ரகமும் ஸ்வேதா என்று சொல்லக்கூடிய ரகமும் L49 என்ற ரகமும் அவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டு அவங்களுக்கு விவசாயிகள் நடவு செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. குறிப்பாக இந்த L49 அப்படின்ற ரகமானது இந்த அடர் நடவிற்கு ஏற்ற ரகமாக அறியப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த ரகமானது நீங்கள் எத்தனை கவாத்து செய்தாலும் அதனையும் தாங்கி வளரக்கூடிய குணாதிசயம் கொண்டது இந்த ரகமானது. மேலும் இது அதிக அளவிலான பூச்சி நோய் தாக்குதல் இருக்காது. பூச்சி நோய் தாக்குதல் குறைவாக அல்லது அதற்கு எதிர்ப்பு கொண்ட சக்தியாக இருப்பதனால் இந்த L49 என்பது மிக அதிக அளவில் விவசாயிகள் மத்தியிலே வரவேற்பு பெற்றிருக்கிறது. இன்னொரு அதனுடைய அனுகூலம் என்னவென்றால் அவர்களுடைய விவசாயம் செய்யக்கூடிய மண்ணினுடைய வளம், அதாவது குறிப்பாக காரமண் என்று சொல்லுவோம், pHனுடைய 8க்கு மேலே இருந்தாலும் அதனையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகமாக இந்த L49 அறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த ரகமானது சற்றே வறட்சியையும் தாங்கி வளரக்கூடியது. ஆகவே கொய்யா அடர் நடவு முறையில் சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகள் அதை எவ்வாறு நடவு செய்து பராமரிப்பது என்பதனை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது கொய்யா நடவு செய்வதற்கு அடர் நடவு முறையால் பின்பற்ற வேண்டுமானால் செடிக்கு செடி, அதாவது ஒரு கன்றுக்கு இன்னொரு கன்றுக்கு இருக்கக்கூடிய இடைவெளியானது 2 மீட்டர், அதாவது 6 அடியில் குழி தோண்டணும். அதே மாதிரி வரிசைக்கு வரிசை இருக்கக்கூடிய குழியானது 10 அடி வகையிலாக இருக்க வேண்டும். அந்த குழியானது குறைந்தது 2 அடி ஆழம், 2 அடி அகலம், 2 அடி உயரம் இருக்கக்கூடிய குழியாக எடுக்கக்கூடியது ரொம்ப நல்லது. இந்த குழியில் பதியன் மூலமாக கொடுக்கப்பட்ட கன்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்யணும். நிறைய பகுதிகளில் விவசாயிகள் விதையின் மூலமாக பெருக்கம் செய்யக்கூடிய கன்றுகளை நடவு செய்வார்கள். ஆனால் இது பதியன் மூலமாக கிடைக்கப்பட்ட கன்றா என்றதை உறுதி செய்து கொண்ட பிறகு இந்த குழியினை தோன்றிய பிறகு அந்த மேல் மண் இருக்கும், அதனோடைய சேர்ந்து 10 கிலோ அளவுக்கு தொழு உரத்தோடு சேர்ந்து ஒரு 250 கிராம் வேப்பம் புண்ணாக்கு அதனுடைய சேர்ந்து கலவையாக சேர்ந்து கன்றை நடுவில் வைத்து நடவு செய்த பிறகு அதனை சுற்றி அந்த கன்றை எந்த விதமான ஏர் குமிழ்கள், அதாவது காற்று குமிழ்கள் செடியை சுற்றி இல்லாமல் நன்கு மிதித்து அந்த கன்றுக்கு பக்கத்திலாக அதனுடைய காற்றின் மூலமாக சேதாரம் அமையாமல் பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டு கொடுப்பது மிக முக்கியமானது. இதன் மூலமாக என்ன ஒரு அனுகூலம் என்றால் ஒரு விவசாயி ஒரு ஏக்கரில் 660 கன்றுகளை நடவு செய்ய இயலும். கன்று நட்ட 90வது நாள், அதாவது அவர் கன்று நட்டதுக்கப்புறம் 90வது நாள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நடவு செய்த கன்றின் உயரத்தில் 70 சென்டிமீட்டர் என்ற உயரத்தில், அதாவது குறிப்பாக தரையிலிருந்து ஒரு 2.5 அடி உயரம் வச்சுக்காங்க. உங்கள் மொழி உயரத்தில் இருக்கிறத விவசாயிகள் உங்கள் மொழி உயரத்தை கணக்கு வச்சுக்காங்க. 70 சென்டிமீட்டர் உங்களால் அளவு செய்ய விட முடியலை அப்படின்னா உங்கள் மொழி உயரத்தினுடைய மேல் பகுதியினை கவாத்து செய்வது மிகவும் முக்கியம். அடர் நடவு தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய தொழில்நுட்பம் என்பது கவாத்து செய்வதும் மரத்தினுடைய உருவ அமைப்பை பராமரிப்பது மட்டுமே அடர் நடவு தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமான தொழில்நுட்பமாகும். ஆகவே நடவு செய்த 90வது நாளில் 70 சென்டிமீட்டர் அல்லது 2.5 அடி உயரத்தில் அதனுடைய முதல் கவாத்து செய்யப்பட வேண்டும்.
அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் அதிலிருந்து 60 நாட்கள் கழித்து இரண்டாவது கவாத்து செய்ய வேண்டும். அப்பொழுது வளர்ந்திருக்கக்கூடிய கிளையின் 50% கிளையை நீங்கள் அகற்ற வேண்டும். முதல் கவாத்து 90 நாட்கள் கழித்து 70 சென்டிமீட்டர் உயரத்திலே முதல் கவாத்து. அதிலிருந்து 60 நாள் கழித்து வரக்கூடிய பக்க கிளையில் 50% கட்டி அகற்றுவது இரண்டாவது கவாத்து. தற்பொழுது மீண்டும் ஒரு முறையாக நீங்கள் இரண்டாவது கவாத்து செய்த பதிலிருந்து பக்க கிளைகள் உருவாகி இருக்கும். அதிலிருந்து 60 நாட்கள் எடுத்து வளர்ந்த கிளையில் 50% வெட்டி அகற்றுவது மூன்றாவது கவாத்தாகும். விவசாயிகள் முதல் வருடத்தில் மொத்தமாக ஒரு 3 முறை கவாத்து செய்தால் மட்டுமே அதனுடைய முறையான வளர்ச்சியினை நீங்கள் உறுதி செய்யப்படும். இதற்காக விவசாயிகள் நடவு செய்த 90வது நாள் முதல் கவாத்து, அதிலிருந்து 60 நாள் கழித்து இரண்டாவது கவாத்து, மேலும் 60 நாள் கழித்து 3 கவாத்து செய்ய வேண்டும். இதன் மூலமாக கவாத்து செய்த பகுதியிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான பக்க கிளைகள் தோன்றும். அந்த பக்க கிளைகளிலிருந்து பூக்கொம்புகள் தோன்றும். குறிப்பாக நீங்கள் L49 என்று சொல்லக்கூடிய லக்னோ 49 ரகத்தை தேர்ந்தெடுத்து நடவு செய்யக்கூடிய விவசாயிகள் நடவு செய்த நாட்களிலிருந்து 1.5 வருடங்களில், அதாவது 18 மாதங்களில் முதல் மகசூலை பெற இயலும். முதலாவது வருடமாகவே ஒரு மரத்திற்கு 3 கிலோவிலிருந்து நன்கு விவசாயம் செய்தால் 5 கிலோ வரைக்கும் ஒரு மரத்திலிருக்கு மகசூல் விவசாயிகள் பெற முடியும். இதற்கு ஆரம்ப கட்டமாக நீங்கள் அந்த அடிமண்ணோடு 10 கிலோ தொழு உரம், 250 கிராம் வேப்பம் புண்ணாக்கு, அதற்கு அப்புறம் ஒவ்வொரு வருடமும் சில ரசாயன உரங்களை நீங்கள் அளிப்பது மிக முக்கியமான பணியாகும். முதல் வருடத்தில் நடவு செய்த கன்றுகளுக்கு 70 கிராம் யூரியா, 350 கிராம் சூப்பர் பாஸ்பேட், 100 கிராம் பொட்டாஸ் என்ற அளவில் இதை மூன்றையும் முதல் வருடத்தில் விவசாயிகள் அந்த நடவு செய்த கன்றுகளுக்கு ஊட்டச்சத்து அளிப்பது மிக முக்கியமான பணியாகும். வருடம் செல்ல செல்ல, அதாவது ஒவ்வொரு வருடம் முதல் வருடத்திலே 70 கிராம், 350 கிராம், 100 கிராம் என்ற அளவில் யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஸ் என்ற உரத்தினை அளித்தது போன்று ஒவ்வொரு வருடமும் இதே அளவு அதிகரிக்க வேண்டும். 5 வருடங்களுக்கு பின்பாக நீங்கள் அளிக்கக்கூடிய உரத்தின் அளவு நிலையாக நிப்பாட்டி கொள்ளலாம். சில விவசாயிகள் இல்லை, நாங்கள் இயற்கை விவசாய முறையிலே பின்பற்ற இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய விவசாயிகள் ஆரம்ப கட்டத்திலே 10 கிலோ அளவுக்கு தொழு உரம் கொடுத்தது போக 250 கிராம் வேப்பம் புண்ணாக்கு இடுவது மிக முக்கியம். இந்த வேப்பம் புண்ணாக்கு இடுவதன் பல அனுகூலங்கள் விவசாயிகளுக்கு உண்டு. வேப்பம் புண்ணாக்கு இடுவதன் காரணமாக தற்பொழுது கொய்யா சாகுபடியில் பல்வேறு விவசாயிகளும் அவர்கள் நூல் புழு என்று சொல்லக்கூடிய நெமட்டோட் அதனுடைய தாக்குதல்களை விவசாயிகள் குறைபாடாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த வேப்ப புண்ணாக்கு இடுவதன் மூலமாக நூல்புழு தாக்குதல்களை விவசாயிகள் மட்டுப்படுத்த இயலும். அது மட்டுமல்லாது வேப்ப புண்ணாக்கு இடுவதன் மூலமாக சில சமயங்களில் வேறு அழுகல் போன்ற நோய் இருந்தாலும் அதிலிருந்தும் காப்பதற்கு இந்த வேப்ப புண்ணாக்கு இடுவது நல்லது. இது மட்டுமல்லாது உயிர் உரங்கள் என்று சொல்லக்கூடிய அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா, இது அனைத்து விவசாயத்துறைகளிலும் அருகில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்திலும் விவசாயிகள் பெற்றுக்கொள்ள இயலும். அந்த மாதிரி உங்களுக்கு உயிர் உரங்கள் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் ஒரு கண்ணுக்கு நீங்கள் 20 கிராம்லேருந்து 50 கிராம் மற்ற தொழு உரங்களோட கலந்து அந்த கன்றை சுற்றி இடுவது நல்லது. இதுபோக சில பகுதிகளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உயிர் உரங்களோடு சேர்ந்து வேறு அழுகல் நோயை தடுப்பதற்காக சூடோமோனாஸ் என்றக்கூடிய உயிர் பூஞ்சான கொல்லியையும் பயன்படுத்துகிறார்கள். இதனையும் நீங்கள் தண்ணியில் கரைச்சி விடலாம், அல்லது தொழு உரங்களோடு கலந்து செடிகளை சுற்றி அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் பயிர்களுடைய மேலாகவும் தெளிப்பதும் உண்டு. இந்த சூடோமோனாஸ் என்றக்கூடிய உயிர் பூஞ்சான கொல்லியும் வேளாண் மையங்களிலும் வேளாண் அறிவியல் மையங்களிலும் விவசாயத்துறையிலும் பெற்றுக்கொள்ள இயலும். ஸோ ஆகவே இந்த மரங்களுக்கான ஊட்டச்சத்து மேலாண்மைக்கு அப்புறமாக விவசாயிகள் இதில் கவனிக்க வேண்டிய சூழல் என்னவென்றால், விவசாயிகளுக்கு பழங்கள் மட்டுமே வருமானம் தரக்கூடிய தொழிலாக விவசாயிகள் கருதக்கூடாது. குறிப்பாக கொய்யா வெயிலை விரும்பக்கூடிய, வறட்சியை விரும்பக்கூடிய தாவரமாகும். இதில் உபரி வருமானம் விவசாயிகளுக்கு ஏதாவது வழிமுறை உண்டா என்றால் உண்டு. குறிப்பாக நமது கொய்யா சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு குளிர் பருவம் ஆரம்பிச்சிருச்சு, அதாவது அக்டோபரில் நமக்கு அக்டோபர் நவம்பரில் மழை சீசன் வந்துடுறது. அந்த சமயத்தினுடைய கொய்யாவினுடைய காய்ப்பு திறன் கம்மியாகும். அப்போ திருப்பி வெயில் அடிக்கக்கூடியது அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதத்திலிருந்து வெயில் துவக்கமாகும். இந்த இடைப்பட்ட காலத்தில் விவசாயிகளுக்கு ஏதேனும் உபரி வருமானங்களுக்கு வழிமுறை உண்டா என்றால், இந்த கவாத்து செய்ததன் மூலமாக அதிக எண்ணிக்கையிலான கிளைகளை விவசாயிகள் பெற முடியும். அவ்வாறு பெறப்பட்ட கிளைகளை தரையின் மூலம் பதியம் பண்ணுவதால்
ஒரு ஏக்கரில் ஒரு 1000 கன்று போட்டாங்க அப்படின்னா சராசரியாக ஒரு கன்று 25 ரூபா விலைக்கு வச்சு விற்றாங்கனாலும் இடைப்பட்ட 3 மாத காலங்களில் ஒரு விவசாயி 25,000 வருமானம் ஈட்ட முடியும். இந்த பதியம் போடக்கூடிய கன்றுகளில் வந்து விவசாயிகள் பெருமளவில் வாங்கிட்டு போகிறாங்க. அதற்கான வரவேற்பு இருக்குது. இதனுடைய பயிர் பெருக்கம் எவ்வாறு செய்யப்படுகிறது என்றால், இந்த அதிக எண்ணிக்கையில் உருவாகக்கூடிய கிளைகளை மண்ணில் உள்பக்கமாக மடித்து அதனை பதியம் போடுவது ஒரு வகையான பதியம். மேலும் இன்னொரு பதியன் முறையும் கொய்யாவில் பின்பற்றப்படுகிறது. அது வந்து காற்றில் பதியம் என்று சொல்லுவாங்க. காற்று பதியம், ஏர் லேயரிங் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து வளர்ந்து செங்குத்தாக வளர்ந்திருக்கக்கூடிய கொய்யா கிளைகளினுடைய பகுதியிலே வந்து பதியம் போடுவது. அதனுடைய பட்டை மற்றும் உள்பகுதியினை வந்து செதுக்கிவிட்டு அதில் வேர் வளர்ச்சியை தூண்டுவதற்கான ரசாயனங்களுடைய கலந்து அதனை வந்து ஒரு ஏர் பதியன் என்று சொல்லுவோம், அதாவது காற்று பதியன். இந்த இரு முறையிலும் பதியன் போடுவதன் காரணமாக எப்போதெல்லாம் வந்து மகசூல் குறைகிறதோ அந்த நேரங்களில் பதியம் போட்டு கன்றை அருகில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுப்பதன் மூலமாகவும் அவர்கள் உபரி வருமானம் ஈட்ட முடியும். 3 வருடத்திற்கு பின்பாக 5 வருடத்திலிருந்து ஒரு மரத்திற்கு சராசரியாக 20லிருந்து 25 கிலோ அவர்களுக்காக மகசூல் பெற முடியும். இந்த சாதாரண நடவு முறையில் ஒரு விவசாயி வந்து 12 டன் மட்டுமே வந்து மகசூல் எடுக்க முடியும். 10லிருந்து 12 டன். அடர் நடவு பின்பற்றக்கூடிய விவசாயிகள் வந்து 45 டன் வரைக்கும் அவங்களால மகசூல் பெற முடியும். இது வந்து தொடர்ச்சியான வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான பலப்பயிராகும். ஆகவே தொடர் வருமானமும் பெறக்கூடிய விவசாயிகள் விரும்புவதென்றால் என்றால் அடர் நடவு தொழில்நுட்பத்தை பின்பற்றுவோம். அந்த அடர் நடவு தொழில்நுட்பத்தை பின்பற்ற வேண்டும் எண்ணக்கூடிய விவசாயிகள் அருகில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தையோ தோட்டக்கலைத்துறையோ அதனுடைய அதிகாரிகளை அணுகும் பொழுது இதற்கான திட்டங்களை முறையாக பெற்று அடர் நடவு தொழில்நுட்பத்தை பெறுவதன் மூலமாக அவர்களுடைய உற்பத்தி திறன், மகசூல், வருவாய் இவை அனைத்தையும் அதிகமாக பெற முடியும். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக விவசாயிகளுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அடர் நடவு தொழில்நுட்பங்கள் பல மரங்களில் பின்பற்றப்படுவதன் மூலமாக இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது அதிக எண்ணிக்கையினுடைய மரங்களை நட்டு அதிக மகசூல் மற்றும் வருவாயை பெறுவதற்கு உகந்த தொழில்நுட்பமாக இந்த அடர் நடவு தொழில்நுட்பம் இருப்பதனால் இந்த அடர் நடவு தொழில்நுட்பத்தை அனைத்து விவசாயிகளும் பின்பற்றி அதிக வருமானம் பெறுவது மட்டுமல்லாமல் மத்திய அரசாங்கத்தின் நோக்கமாக 2022க்கு உள்ளாக விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துவதற்கு என்ற உன்னத லட்சியத்தினையும் விவசாயிகள் பெற்றிட இயலும் என்பதனை இதன் மூலமாக தெரிவித்துக் கொண்டு அனைத்து விவசாயிகளும் இந்த அடர் நடவு தொழில்நுட்பத்தை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மண்ணில் மலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.